பழைய லாரிகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு எஃப்சி கட்டணம் 10 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழகத்தில் 30,000க்கும் மேற்பட்ட லாரிகள் ஓட முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜு வழங்க கேட்கலாம். ராஜு வணக்கம். தமிழகத்தில் எஃப்சி கட்டணம் 10 மடங்கு உயர்வு செய்யப்பட்டிருப்பதால் 30,000க்கும் மேற்பட்ட லாரிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். பழைய லாரிகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு எஃப்சி கட்டணம், அதாவது சான்றிதழ் புதுப்பிக்கப்பட 10 மடங்கு வரை உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 30,000க்கும் மேற்பட்ட லாரிகள் ஓட்டாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு பழைய வாகனங்களை கழிவு செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனையொட்டி தமிழகம் இந்தியா முழுவதும் 15 ஆண்டுகளுக்கு மேல் பயன்பாட்டுள்ள லாரிகள் மற்றும் பஸ்கள், கனரக வாகனங்களுக்கு தகுதி சான்று எஃப்சி புதுப்பிக்க கட்டண உயர்வு 2,500 இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் மத்திய மோட்டார் வாகன சட்டத்தின்படி அனைத்து வாகனங்களுக்கும் எஃப்சி சான்றிதழ் புதுப்பித்தல் கட்டணத்தை உயர்த்தியது. அதன்படி 15 ஆண்டுகளுக்கு மேல் பயன்பாட்டுள்ள லாரிகள் மற்றும் பஸ்களுக்கு எஃப்சி சான்றிதழ் புதுப்பிக்க 12,500 20 ஆண்டுகளுக்கு மேல் பயன்பாட்டில் உள்ள வாகனங்களுக்கு 25,000 கட்டணம் நிர்ணயம் செய்துள்ளது. சுமார் 10 மடங்கு வரை எஃப்சி சான்றிதழ் புதுப்பித்தல் கட்டணம் உயர்த்தி இருப்பதால் லாரி உரிமையாளர்கள் தங்கள் வாகனத்தின் எஃப்சி சான்றிதழை புதுப்பிக்காமல் லாரிகள் உட்பட வாகனங்களை நிறுத்தி வைத்துள்ளனர். எஃப்சி சான்றிதழ் புதுப்பித்தல், கட்டண உயர்வு மற்ற மாநிலங்கள் போல் தமிழகத்திலும் நிறுத்தி வைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை லாரி உரிமையாளர்கள் தமிழக போக்குவரத்து அமைச்சரிடம் வலியுறுத்தி வந்தனர். இதுவரை எந்த நடவடிக்கையும் அது குறித்து எடுக்கப்படவில்லை. 1 அல்லது 2 லாரிகள் வைத்து தொழில் செய்து வருவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், பல மடங்கு எஃப்சி கட்டணம் செலுத்தி தங்களது லாரிகளை இயக்க முடியாமல் தமிழகம் முழுவதும் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. எனவே தமிழக அரசு எஃப்சி சான்றிதழ் புதுப்பித்தல் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி ராஜு. எஃப்சி கட்டணம் 10 மடங்கு உயர்வு செய்யப்பட்டிருப்பதால் தமிழகத்தில் 30,000க்கும் மேற்பட்ட லாரிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. எஃப்சி கட்டணத்தை குறைக்க லாரி உரிமையாளர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர்.